மற்றொரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்ற அண்மை தகவல். கடலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் 13 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையம் என்னென்ன விஷயங்களை விரிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் ஷாம். தமிழகத்துல அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது மதியம் 1 மணி வரை 13 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை கனமழைக்கு மழைக்கு பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நேற்றைய வானிலை அறிக்கை தகவலின் அடிப்படையில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மதியம் 1 மணி வரை 13 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைய தினம் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் நாளை அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதியம் 1 மணி வரை 13 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.